ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஏப்ரல் 1 முதல் கிரெடிட் கார்டுகளில் வரும் புதிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 1 முதல் கிரெடிட் கார்டுகள் தொடர்பான விதிமுறைகளில் சில முக்கிய மாற்றங்கள் அமல்படுத்தப்பட உள்ளன. இவை லட்சக்கணக்கான பயனர்களின் நிதி நிர்வாகத்தையும் செலவுகளையும் நேரடியாக பாதிக்கும். புதிய விதிகள் படி இனிமேல் கிரெடிட் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் போது பான் கார்டை வழங்குவது கட்டாயமாகும். பான் இல்லாவிட்டால் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் விண்ணப்பங்களை செயல்படுத்த மாட்டார்கள். இதன் நோக்கம் கிரெடிட் கார்டு செலவுகளை வரி அமைப்புடன் இணைத்தல் மற்றும் போலி கணக்குகள் மற்றும் தவறான பயன்பாட்டை குறைப்பதாகும். பெரிய பண பரிவர்த்தனைகளுக்கும் புதிய கட்டுப்பாடுகள் உண்டு. ஒரு நிதியாண்டில் ஒரே கிரெடிட் கார்டு மூலம் ரூபாய் 10 லட்சம் அல்லது அதற்கு மேற்பட்ட செலவுகள் செய்யப்படின் அந்த விவரங்களை வங்கி அல்லது நிதி நிறுவனம் வருமான வரித்துறைக்கு தெரிவிக்க வேண்டும். ரூபாய் 1 லட்சம் அல்லது அதற்கு மேற்பட்ட ரொக்கமற்ற பண பரிவர்த்தனைகளும் இதன் கீழ் வரும்படி உள்ளது. இதன் நோக்கம் அதிக மதிப்புள்ள செலவுகளை கண்காணித்து இணக்கத்தை மேம்படுத்துவதாகும். இதையொட்டி இனிமேல் பயனர்கள் கிரெடிட் கார்டு மூலம் வருமான வரிகளை செலுத்தவும் முடியும். இதனால் பணம் செலுத்தும் முறை மேலும் நெகிழ்ச்சியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் பயனர்கள் வட்டி மற்றும் செயலாக்க கட்டணங்களை கவனிக்க வேண்டும். நிறுவனங்களால் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் கிரெடிட் கார்டுகளும் புதிய விதிகளால் பாதிக்கப்படும். அவற்றை தனிப்பட்ட செலவுகளுக்கு பயன்படுத்தினால் அந்த செலவுகள் ஊழியரின் வருமானத்தில் சேர்த்து வரி விதிக்கப்படலாம். இதனால் நிறுவனங்கள் வழங்கும் கார்டுகளின் தவறான பயன்பாட்டை தடுக்கும் முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் கடந்த 3 மாதங்களில் வழங்கப்பட்ட கிரெடிட் கார்டு அறிக்கையை பான் விண்ணப்ப முகவரி சான்றாக பயன்படுத்தலாம். இது கூடுதல் ஆவண தேவையை குறைத்து பான் விண்ணப்ப செயல்முறையை எளிதாக்கும். இதன் மூலம் ஏப்ரல் 1 முதல் கிரெடிட் கார்டு வைத்திருப்பவர்கள் தங்கள் செலவுகளை கவனமாக திட்டமிட்டு புதிய கட்டுப்பாடுகளை பின்பற்றுவது அவசியமாகிறது. ஸோ கண்டிப்பாக கிரெடிட் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.